வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரசமும் மட்டன் ஈரலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிம்பிளா ஈஸியா அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியா எப்படி பண்ணலாம். ஸ்டைல கமகமன்னு ரசம் வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு எலுமிச்சம்பழம் அளவுல புளி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3-4 எடுத்துக்கோங்க. புளி இந்த மாதிரி தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சுட்டு தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா. எனக்கு இது காரம் கம்மியா இருந்தனால நான் சேர்த்துக்கிறேன். ஒரு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சள் தூள். இது சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்ததையும் இது கூட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. கரைச்சி வச்சிருந்த தக்காளி புளி சேர்த்துட்டு தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரசம் நுர கட்டினதும் அமர்த்திக்கலாம். கொத்தமல்லி கடைசியா தூவிக்கோங்க. அவ்வளவுதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரசத்துக்கு அருமையான சைடிஷான மட்டன் ஈரல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈரலை நல்லா கழுவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஈரல் வேகும் போது ஈரல்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். ஓரளவுக்கு தண்ணி வத்துனதும் அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டான கமகமான மட்டன் ஈரல் ரெடி பண்ணியாச்சு.